ஏஐ டூல வச்சு 3Dல ஒரு பிக்சர். வாவ் சூப்பர். நான் கனவுல கூட இப்படியா நினைச்சதுல இந்த மாதிரிலாம் இருப்பேனா அப்படின்ட்டு செம்மையா இருக்கு. அண்ட் அந்த ஒரு காலத்துல ஒரு சாமா, ஒரு ஹேண்ட்ஸமா, ஒரு பியூட்டிஃபுல்லா அருமையான இன்னொரு ஒரு பிக்சர். இதுவும் சூப்பரா இருக்கு. வா நான் இப்பெல்லாம் எதிர்பார்த்ததில்ல அப்படின்னு கனவுல கூட நம்ம நினைச்சு பார்க்காத பல விஷயங்களை இப்ப உள்ள ஏஐ டூல்ஸ்லாம் நிஜமாக்கிக்கிட்டு இருக்கு. ஐ மீன் போட்டோஸ்ல. ஆனா அதுக்கு பின்னாடி கூடிய ஆபத்து என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஓடா சும்மா எந்த ஆப்ல தான் ஆபத்துல சும்மா ஏதாவது கதையை கட்டிட்டு இருக்காதா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருந்தது அப்படின்னா, இன்னொன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து ஏஐயால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா போட்டிருக்கோம்ல, ஒரு வாட்டர் மார்க்கும் இருக்குல்ல, இதுக்கப்புறம் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதைத்தான் இந்த வீடியோல என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் இதை பத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸும் சில எக்ஸ்பர்ட்ஸும் பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹாய், இதான லைவ் ராஜ். வெல், ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம விக்ரம் சார் நடிச்ச அந்த படத்துக்கு பின்னாடி வாழைப்பழத்தோட பேரை சேர்த்து ஒரு புதுசான ஒரு ஏஐ டூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ டூல நம்மளுடைய போட்டோஸை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து 3Dயா எப்படி ஒரு போட்டோஸ், அதாவது ஒரு உருவம் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு இதை பண்ற மாதிரியோ, அல்லது ஒரு பழைய காலத்துல, அல்லது நம்ம என்ன மாதிரி எதிர்பார்க்கிறோமோ, அல்லது ஒரு பயங்கரமான லுக்கோட, ஒரு ரிச் ஃபீலோட, ஒரு ஃபீல் குட், அந்த ஃபீல் அதான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபீலிங்கை கொடுத்துட்டு ஒரு போட்டோவை கொடுக்குது. அதை நம்ம எல்லாமே வந்து சோசியல் மீடியால போட்டு நம்ம ஃபீல் ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ஸோ நம்பர் ஒன்னா போக ஆரம்பிச்சலாம். மொத்தமே 2 விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் இங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டர் மார்க் அது பின்னாடி இருக்குல்லடா, அப்புறம் என்னடா பிரச்சனை, ஏன்னா நைங்கிற அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றது இந்த வாட்டர் மார்க் அப்படிங்கிறத மாற்ற முடியாது அப்படின்னு கிடையாது, இந்த போட்டோஸை மிஸ்யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ இந்த வாட்டர் மார்க்கை ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிட முடியும். அண்ட் இது ஏஐ தான் உருவாக்குச்சு அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த வாட்டர் மார்க்கை எடுத்துட்டு இந்த போட்டோஸை மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளவு பெரிய ஒரு சேஃபான ஒரு விஷயம் கிடையாது. இது இருந்துட்டா மட்டும் இது சேஃப் அப்படின்னு நம்மளால உறுதியா முடிவு பண்ணிட முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த உடல் அந்த தலையோடு சேரப்போகிறது அப்படின்னு நம்ம போட்ட ஒரு மேட்சுக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்லயே வந்து ஆப்போசிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் வந்து நிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது, நான் தான் ஒரு ஆத்தரைஸ்டான வெப்சைட்ல தானே நான் கொடுக்குறேன், எவ்வளவு தெளிவா இருக்கு, இவ்வளவு பெரிய கம்பெனி என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ரீசெண்டா கால் பண்ணாரு. நான் கண்டதுகள் இதை பத்தி எல்லாம் நீ வீடியோ போடுறேன், ஆனா வேற ஒரு விஷயம் இருக்கு. சும்மா போன்ல மச்சான் ஒரு பேக் வாங்கலாம் நினைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னாலும், பக்கத்துல கட்ட பேசினாலும், அடுத்து இருக்கக்கூடிய எல்லா சோசியல் மீடியாலையும் பேகை பத்தி மட்டுமே ஆட்ஸ் வருது, பேகை பத்தி மட்டுமே இதெல்லாம் வருது, என்னடா கதை இது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இப்ப ஒரே ஒரு சின்ன கேள்வி, ஒரு ஆத்தரைஸ்டான வெப்சைட்ல நீங்க போய் உங்களோட போட்டோஸ் அப்லோட் பண்றதுக்கு பதிலா அன்ஆத்தரைஸ்டான வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டா, சும்மாறா எப்படி நான் பண்ணுவேன், எனக்கு தான் தெரியும்ல. ஏங்க ஒரு காப்பி பண்றது பெரிய விஷயமா? ஐ மீன் இப்ப ஒரு பொருள் வந்து அதோட ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி, நிறைய டெக்னாலஜி இங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு வெப்சைட் மாதிரி இன்னொரு விஷயத்த பண்றது பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி இட்ஸ் நாட். ஸோ நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய அந்த உங்களுடைய ஒரு பிக்சர் அப்படிங்கிறது கரெக்டான அத்தரைஸ்டான வெப்சைட்ல தான் அப்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சாட்சி? இதைத்தான் இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் 1 கிளிக் அப்படிங்கிறத அவரோட ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, வெறும் ஒரே கிளிக், நீங்க தப்பா ஏதோ ஒரு இடத்துல அப்லோட் பண்ணிட்டீங்க, உங்களுடைய சில டேட்டாஸ் கேட்குது, அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் ஒரே கிளிக்ல உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் காலி ஆயிடும். நாட் ஒன்லி ஒரு அக்கௌண்ட், உங்களோட பிரைவசி, உங்களுடைய டேட்டா எல்லாமே உனக்கு போயிடும். கிட்டத்தட்ட ஆல்ரெடி நம்ம சோசியல் மீடியால அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இது அடுத்த லெவலுக்கு இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறாங்க. சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க அப்லோட் பண்றது ஆத்தரைஸ்டானது தானா, அதையும் தாண்டி அன்ஆத்தரைஸ்டு அப்லோட் ஆயிடுச்சுன்னா யாரு பொறுப்பேற்றுக்கிறது? ஸோ சைபர் கிரைம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மூணாவது, நீங்க 2 தானே சொன்னேன், மூணாவது ரொம்ப சின்ன விஷயம் தான். நீங்க ஆத்தரைஸ்டான வெப்சைட்ஸ்லயே அப்லோட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஜென்ரேட் பண்றீங்கன்னா கூட உங்களுடைய பிரைவேட்டான போட்டோஸ் அல்லது உங்களுடைய வேற ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு செக்யூர்டான ஒரு போட்டோஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அப்லோட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாஸ்லாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதைத்தான் நானும் நம்ம சேனல் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நல்லதா கெட்டதா? அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துக்கிட்டக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக வருவதற்கு. இன்னொரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் விடுவது உங்கள் ராஜ்.